அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சிலர் வாழ்க்கையில் தன்னுடைய பேரால் தான் மிகப்பெரிய புகழையும் வளர்ச்சியும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அடைந்திருப்பாங்க. நியூமராலஜியில் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையால் ஒரு சிலர் தம் பேருக்கு முன்னாடி 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை இனிஷியலாக பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் உங்கள் பேர் எஸ்ஸில் ஆரம்பித்தாலோ உங்கள் பேரில் எஸ் என்ற எழுத்து அதிகமாக வந்தாலோ இந்த எஸ் என்ற எழுத்தின் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், குணங்கள், சக்திகள் என்ன? இந்த எஸ் என்ற எழுத்தின் மூலம் நியூமராலஜியில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. உங்கள் பெயர் எஸ்ஸில் ஆரம்பித்தாலோ உங்கள் பேரில் எஸ் என்ற எழுத்து அதிகமாக இருந்தாலோ நியூமராலஜியின் படி எஸ் என்ற எழுத்தின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நேம் ஸ்டார்ட் வித் எஸ். நான் ஒரு மனிதருக்கு வைக்கக்கூடிய பேரை மட்டும் சொல்ல, நாம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்காக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஏதாவது எஸ்ஸில் ஆரம்பிக்கிறாங்க, அந்த எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஒரு தொடர்புடையது அப்படின்னா அதனுடைய குணாதிசயங்கள், அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், அற்புதங்கள் என்னன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமராலஜியில், அதாவது எண் கணிதத்தில் அதனுடைய மதிப்பு 3, அதனுடைய இடம் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா 3 குறிக்கும். மேலும் இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா வளைந்த வடிவில் இருக்கும். மேலும் நம்பர் 3ன்றதால நவகிரகங்களை 3ஆவது இடத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டரை இது குறிக்கும். இந்த எஸ் அமைப்பு இருக்கு அப்படின்னா உங்களுடைய நேமோ இல்ல உங்களுக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் எஸ்ல ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப நல்லதா கெட்டதா? எஸ் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படும். மேலும் எஸ் என்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தொடர்புடைய ஒரு பெயர் அவங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை எஸ் என்ற நேம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நம்பிக்கை அப்படின்னால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். அது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மதத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்க வாழ்க்கையில் முன்னேறுவீங்க இல்லையா, அதை இதை குறிக்குது. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக கடவுள் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ் என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு கட்டத்தையும் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்பா போதுண்டா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு நீங்கள் ஓய்வு எடுக்காமல் இன்னும் முன்னேறணும், இன்னும் நம்ம சாதிக்கணும், இன்னும் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு உங்களுடைய தாட் அதிகரிச்சுக்கிட்டே போவோம், உயர்ந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டே போவோம். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளைந்து நெளிந்து பாம்பு போல இருக்கிறதால நீங்கள் ஒரு முன் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் எஸ் என்ற பேரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க. அந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நடந்தது, நடக்க போகிறது, நடந்துருக்குது, இந்த 3 விஷயத்தையும் முக்காலத்தையும் உணர்ந்து நீங்கள் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்கள் பேர் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீன்வாங்களே அந்த அளவுக்கு ரொம்பவும் கேர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் வளைந்து நெளிந்து வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். மேலும் நீங்க கற்பனை திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த இமேஜினரி மைண்ட், அதாவது ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராடினரியா யோசிக்கிற அளவுக்கு வல்லமை இருக்கும். கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. சோஷியல் ஆக்டிவிட்டியில் ரொம்பவும் அதிகமாக இருப்பீங்க. அதே போல் எஸ் என்ற நேம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். வளவலன்னு பேசத்தை நான் சொல்லலைங்க, கனிவாகவும் இனிமையாகவும் பணிவாகவும் பேசுவீங்க. இதனாலே மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல 100 பேர் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேர் 100 பேரும் உங்களை நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் பேசுறதால அவங்க எல்லாரும் உங்ககிட்ட பேசணும், பழகணும், ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டாலே ரொம்பவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பீங்க. கணவன் இந்த பேர் வச்சிருந்தாலும் சரி, இல்லை மனைவி இந்த பேர் வச்சிருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்டபிள் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணுவீங்க. உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப உயர்ந்த நிலையில வச்சு எதிர்பார்ப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி செய்வீங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும் சரி, ரொம்ப சரியா துல்லியமா சொல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகமாக நீங்க பராமரிப்பீங்க. தரமான உணவு எடுத்துக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், சுத்தமான உடை இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருப்பீங்க. ரொம்ப அமைதியாகவும்
பணிவாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கோபம் வரும். ரௌத்திரம் பழகு சொல்லுவாங்களே, அதே போல் சரியான இடத்துல சரியான அளவு கோவப்பட்டு அந்த இடத்த சமநிலைப்படுத்துறதுக்காகவே உங்களை கோவப்படுத்திக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்களை சாந்தப்படுத்தி அந்த இடத்தையும் சாந்தப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். உங்கள் லைஃப் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலி லைஃப்பையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ணுவீங்க. உங்களுக்கு பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஒரு பொறுப்பான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா, அது லைஃபாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ரொம்ப அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த இடத்த வழிநடத்தவும் அந்த விஷயத்தை ரெஸ்பான்சிபிலிட்டியாக செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பொறுப்புள்ளவனாக இருப்பீங்க. எஸ்ஸுடைய பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் ஸ்கில். லேர்ன் எவ்ரி டே அண்ட் லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி. நோன் இஸ் ட்ராப் அன்னோன் இஸ் ஓஷன் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தினமும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. கற்றுக்கிறது எஸ்ன்ற லெட்டருக்கு ஒரு தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம். பணம், அதாவது எஸ்ன்ற லெட்டரில் நேம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான பணத்தை சேகரிப்பாங்க. பணத்தை சேகரிக்கக்கூடிய வல்லமை, திறமை அவங்களுக்கு தனித்துவமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு செல்வம் அவங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். ஹெல்பிங் மைண்டாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு உதவணும் அப்படின்னாலும் சரி, ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னாலும் சரி, இவங்க முன்னாடி போய் நிற்பாங்க. ட்ரெண்டிங், அட்வான்ஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை தேடி தேடி கற்றுக்குவாங்க. அவங்க தேடி போனாலும் சரி, இல்லை அட்வான்ஸான விஷயம் இவங்கள தேடி வந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் இருப்பாங்க. அப் டு டேட், டாப் டு பாட்டம் இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பேச்சு திறமை அதிகம் இருக்கிறதால இவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஒரு விஷயத்திலும் டீச்சிங்லேயும் இவங்க ரொம்பவும் தலை சிறந்தவங்களாக விளங்குவாங்க. மேலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியும்படியும் பேசக்கூடிய வல்லமை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எஸ்ன்ற நேம் உள்ள ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தலைமைத்துவம் பண்பு அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை வழிநடத்தவும் சரி, ஒரு விஷயத்தை தலைமை ஏற்று அதை தலைமை முடிவெடுக்கவும் சரி, இவங்களுக்கு வந்து தனித்துவமான ஒரு தன்மை இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே எஸ்ன்ற நேமில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய குணாதிசயம். ஒருவேளை இது நேமுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு பிஸ்னஸாகவே இருந்தாலும் அந்த பிஸ்னஸுடைய தனித்தன்மை இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஒருத்தருக்கு நேம் அப்படின்னாலே அந்த நேமுடைய வல்லமை அவங்களுக்கு ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. இதுவரைக்கும் எஸ்ன்ற நேமுடைய தன்மை உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போதா, இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பெரும்பாலும் ஒருத்தருக்கு நேம் வைக்கும்போது அந்த நேம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி, நட்சத்திரம், லக்னம் இதை பொறுத்து தான் வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் அந்த நேமின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனும் ப்ளஸ் அவங்க பிறந்த தேதியில் கிடைக்கக்கூடிய வைப்ரேஷனும் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் வலிமையான ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க வாழ்க்கையில் கொடுத்து இன்னும் மென்மேலும் உயர்வதற்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நேம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு உந்துதல், ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் கொடுக்குமே தவிர தூண்டுதல் கிடைக்கும். அந்த தூண்டுதலையும் அந்த சின்ன பொறியும் வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒரு மிகப்பெரிய ஜுவாலையை ஏற்றி நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.